அழகிய பெரியவன்னு இருக்கார். அவருடைய தீட்டு வந்து தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறினது. மிகப்பெரிய அடையாளமாக அழகிய பெரியன் அவர்களுக்கு அந்த தீட்டு வந்து ஒரு அங்கீகாரமாக அவருக்கு கிடைச்சது. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக இருக்கார். நம்ம வேலூர் மண்ணில் பேராம்பட்டில் இருக்கார். அவருடைய எழுத்து வந்து அவருடைய வீரியம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான எழுத்தாளர் அனைவரையும் அவருக்கு தெரியும், அவருக்கும் அனைவரையும் தெரியும். அந்த அளவு ஒரு வேலூரினுடைய ஒரு எழுத்துலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய நீட்சியாக இன்னைக்கு எழுத்தாளர் அழகிய பெரியன் இருக்காருன்னா அந்த நூல் வாசிப்பும் அவருடைய நேசிப்பும் எந்த அளவு உயரமான சிந்தனையாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. எழுத்தில் ஒரு அறம் இருக்கணும், அந்த அறத்தின் மூலமாக அன்பு இருக்கணும். அதை நிலைநாட்டவர் தான் அழகிய பெரியவன் எழுத்தாக பார்க்குறேன். அவருடைய ஒரு கவிதையை மட்டும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த தொண்டை மண்டலம் சான்றோர் உடைத்துன்னு சொல்றதில்ல, எப்படி ஜிவி ஐயா வந்து இந்த தமிழ் பணி செய்கிறாருன்னு சொல்லணும். அதுபோல் அழகிய பெரியவன் வந்து பல்வேறு இலக்கிய கூட்டங்கள் பல்வேறு விருதுகளை பெற்றிருந்தார். இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா தங்கலான படத்துக்கு வசனம் எழுதினார், எலெக்ஷன் படத்துக்கு வசனம் எழுதினார், பல்வேறு நிகழ்ச்சிகளை பங்கேற்று பேசினார். பல்வேறு படைப்புகள், எழுத்து, புதினம், கவிதை, கட்டுரை, விமர்சனம், இலக்கிய கூட்டம், எண்ணற்ற பேச்சுகள் அவருடைய பேச்சுகளாக இந்த மாதிரி சான்றோர்கள் தொடர்ச்சியாக இருந்துட்டே இருக்கிறாங்க. தொண்டை மண்டலம் சான்றோர் உடையது இன்னைக்கு இந்த 20-30 ஆண்டுகளாக அழகிய பெரியவன் கோல் வச்சிருக்கிறார். இன்னும் 30 வருஷம் கட்டி இன்னும் புது தம்பி வருவான், அதுக்கடுத்து இன்னொரு புது தம்பி வருவான். சங்க காலம் தொட்டு இந்த எழுத்தாளர்கள் பட்டியல் வந்து விரிவடைஞ்சிட்டே இருக்கு. இது மாநில பட்டியல் வரைக்கும் போகுது. நீங்க இங்க இருக்கிற எழுத்தாளர்கள் பட்டியல் பார்த்தீங்கன்னா எனக்கு வியப்பாகுது. நான் ஒரு 2 நாள் தலைப்பு கொடுத்துட்டாங்களே, சரி பட்டியல் எடுக்கலான்னு பார்த்தா எவ்வளவுதான் இருக்கிறது. அவருடைய எழுத்துக்கள் அவருடைய பணிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் வாசிக்கப்படுகிறதா? இந்த எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இப்போ சமீபமாக தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்கிற எழுத்தாளர்கள் பட்டியலே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கவிதை தொகுப்பு இலக்கிய கூட்டம் பங்கேற்குங்கள ஒரு 50க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் இங்கே இயங்கினே இருக்கிறாங்க. அந்த 50 பேருடைய எழுத்துக்களும் இந்த அரங்கத்தில் இருக்குது, 50 பேர் தொகுப்புகளும் இந்த அரங்கத்தில் இருக்குது. அத்தனை பேருடைய தொகுப்புகளும் இந்த மண்ணில் இந்த மக்களால் வாசிக்கப்பட்டதா, அவர்கள் நேசிக்கப்பட்டாரான்னா கேள்விக்குறியாக இருக்குது. இந்த மண்ணுடைய படைப்பாளையுடைய படைப்புகளை இந்த மாநிலம் முழுவதும் பரவுது, இந்த மாநிலம் முழுவதும் வாசிக்கிறாங்க. அவர்கள் மட்டும் இல்லை, அவங்க அங்கீகாரம் இங்கிருந்து நம்ம ஒரு இலக்கிய கூட்டம் வெளியில் போனால் அழகிய பெரியவன் தெரியுமா, சுமித்ராணி தெரியுமா, அண்ணல் தொங்க ஊரில் தான் பிறந்தாராங்க, புலவர் 16 நல்லா இருக்காரா, ஜிவி சார் இருந்திருக்காரு. இந்த மாதிரி தமிழர்கள் கேட்குற ஒரு புகலிடமாக இந்த வேலூர் மாவட்டம் திகழ்ந்தது. அதில் அழகிய பெரியவனுடைய எழுத்து பணி வந்து மிக இந்த வேலூர் மாவட்ட இலக்கியத்தில் மிகப்பெரிய ஒரு சொத்தாக இருக்குது. அவர் எழுதின ஒரு கவிதையை மட்டும் நான் இங்கே வாசிக்க விரும்புகிறேன். அவர் வந்து உனக்கும் எனக்குமான சொல் அப்படின்றது ஒரு 2009 ஒரு கவிதை தொகுப்பு வந்தது, மிக சிறப்பான ஒரு கவிதை தொகுப்பு. அதில் சுமை அப்படின்ற தலைப்பில் அவர் எழுதியிருந்தார். ஒரு பெண் ஒரு பெண்ணினுடைய வலியை எழுதியிருந்தார். அவருடைய எழுத்துக்கள் அனைத்துமே ஆவணப்படுத்தக்கூடிய எழுத்தாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு கற்பனை சொல்கிறது, ஒரு கருத்தை சொல்கிறது தாண்டி மனிதனுடைய வாழ்வியலை சொல்லணும் கவிதை, அதில் ஒரு கருத்து சொல்லணும் கவிதைன்னுவாங்க. இவர் ஒரு ஒரு வடிவத்தை படம் பிடிக்கிறாரு. இப்போ நான் பேசியிருக்கிற இந்த நேரத்துலையும் எழுத்தாளர் அழகிய பெரியவன் எழுத்தாளர் அழகிய பெரியவன் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இப்போ புத்தகத்தை இப்போ பேசிட்டு இருப்பார். தொடர்ச்சியாக இயங்குகிற ஒரு அறிவார்ந்த ஒரு ஆளுமை அழகிய பெரியவனுடைய எழுத்தை வாசிக்கிறேன். சுமை அவ்வளோக்காய் இலகிய சிறு மரங்கள் தேடி மொட்டை கட்டியால் வெட்டி கட்டுகிறார் ஒரு ஊன்று சுமையாக, மார்பு வெடிக்க தெம்பு இழுத்து தூக்கி சுமந்து நடக்கிறாள் தள்ளாடி. இது பெரு அதிசயம். துளிர்களின் நினைப்போடு விறகாய் இருக்கும் அவள் விறகை சுமந்து நடப்பது. முச்சந்தியில் சுமை நாட்டி விலை கூறி காத்திருக்கிறாள். யார் மனசும் போகவில்லை. அவர்கள் கேட்கும் விலையோ நாளை வரை வாழ்வதற்கு தோதாக இல்லை. பிள்ளைகளின் சுவாக முகங்களில் சிறகு பிந்த வண்ணத்து பூச்சிகள், விழுந்திருக்கும் வெளுத்த கண்கள், பக்கத்து வீடுகளின் குழம்பும் மனங்களிலும் தெருவில் அழைக்கும் தின்பண்டக்காரனின் வசீகர குரல்களிலும் தரும் பெரும் தொல்லைகளின் நடுவே விழித்தபடி பசி அப்பிய முகங்களுடன் அம்மாவை தெருவில் தேடி அமர்ந்திருக்கிறார்கள் குழந்தைகள். கடை தெருவின் கூச்சல்கள் எவையும் அவளை தொந்தரவு செய்யவில்லை. வெகு தூரம் கடந்து அவள் செவியில் ஏக்கத்தில் நசுங்கி நலிந்த பிள்ளைகளின் குரல்கள் இதோ வருகிறேன் என சொல்லி விறகு சுமந்து கொண்டு அவள் காத்திருக்கிறார். தவிப்போடு நிற்கிறார். அந்த தாய்
அவளை தவிர்த்து அந்த தாய் அவளை தவிர்த்து விறகுக்கு மதிப்பிட்டு யார் தருவார்கள் ஒரு நியாய விலையை அந்த பொம்பளை சுமைக்கு அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த வாழ்வியல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடைமுறையில் காலகட்டத்தில் இல்லை. இது வந்து ஒரு பெண் நம்ம வேலூர் மாவட்டத்தில் பிரபலமான ஏரிகள், குளங்கள், குட்டைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த குட்டை ஓரங்களிலும் காடுகளிலும் விறகு சுமந்து ஒரு தொழில் நடத்திட்டு இருந்தாங்க 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆண்கள் போவாங்க, ஏரி ஓரத்தில் இருக்கிற மரங்களை வெட்டுவாங்க, அதை வெட்டி எடுத்துன்னு வந்து சந்தையில் விற்பாங்க. அந்த விற்றதுக்கு ஒரு கூலி தருவாங்க, நிர்ணயிக்க விடுவாங்க. அதே மாதிரி பெண்கள் என்ன பண்ணுவாங்க, போவாங்க கூலி வேலைக்கு போவாங்க. கூலி வேலை இல்லாதனால காட்டில் போயிட்டு அவங்க வந்து அந்த மொட்டை கத்தின்னு சொல்லியிருக்காரு. அவங்க ஒரு கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற விறகை வெட்டி அந்த விறகு ஒரு கட்டி சுமந்து அந்த விறகு எடுத்துகிட்டு போயிட்டு ரோட்டில் நிற்பாங்க. அந்த இடத்துல நின்று அங்கே வர வசதியானவங்களோ அங்கே வரவங்களோ அவங்களுக்கு விலையை கேட்பாங்க. அது வந்து விலை கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இது பொம்பளை எடுத்துகிட்டு வந்தது தானே, அதுக்கு ஒரு சுமையை அவனே நிர்ணயிப்பான். இந்த விறகுக்கு இவ்வளோதாம்மா மதிப்பு, இந்த இவ்வளோ ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்பான். ஆண்கள் சுமைக்கு ஒரு மதிப்பு, ஏன்னா அவங்க கொஞ்சம் பெருசாக கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, அது ஒரு மதிப்புன்னுவாங்க. இந்த வாழ்வியல் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் வேலூரில் இப்போ எங்கேயும் நடக்குதான்னா என்னுடைய நினைவில் சரியா இல்லை, இது மறைஞ்சிச்சு. ஆனால் இந்த வாழ்வியல் இந்த வேலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சுன்றத அவர் வாழ்வியலை ஆவணப்படுத்தியிருக்காரு இல்லையா. இதனால தான் அழகை கொண்ட எழுத்து வந்து தமிழ்நாடு முழுக்க நிற்குது. அப்போ அந்த வாழ்வியல், இந்த கோட்பாடு, இந்த சான்றோர்களான இந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க எழுதி நின்ன ஊர் தான் இந்த வேலூருடைய மண்ணுன்றத இந்த ஒரு கவிதையை வந்து சொல்லுது. அடுத்தது ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டமாக இருந்து இப்போ தற்போது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற கவிஞர் சுபுத்திராணி அவர்கள் வந்து நிறைய கவிதைகள் தொகுப்பு எழுதியிருக்காரு. கவிஞர் சுபுத்திராணி அவர்கள் வந்து தமிழ்நாடு அறியும், இந்தியா முழுக்கவே அவருடைய இலக்கிய வாசக வட்டத்தில் அனைவரும் அறிந்தவர் தான். அவர் வந்து ராணிப்பேட்டையில் மாவட்டத்தில் லாலாப்பேட்டையில் தமிழ் ஆசிரியர் படிக்கிறார். கவிதையுடைய இலக்கணமாக அவருடைய ஏகப்பட்ட இலக்கணத்தில் கவிதையை அவர் எழுதியிருக்காரு. மேடையில் அவர் கவிப்பாடம் அந்த காத்திரமான அந்த குரலை கேட்டால் நம்மளுக்கே ஒரு எழுச்சி வரும். அந்த மாதிரி எழுச்சி மிக ஒரு கவிஞருடைய படைப்பு ஒரு கவிதையை மட்டும் இப்போ பேசுகிறோம். உடல் விடை அப்படின்னு ஒரு தலைப்பில் அவங்க எழுதியிருக்காங்க. நீர்வள ஆம்பல்னு ஒரு கவிதை தொகுப்பில் உடல் விடை அப்படின்றதுல அவங்க எழுதுறாங்க. என் பூக்களை பறித்தீர்கள், கிளைகளை முறித்தீர்கள், பருத்த தண்டினை அறம் கொண்டு அரித்தீர்கள், வேரை வேரோடு தோண்டி எடுத்து அடையாளம் அழித்தீர்கள், என் இடத்தை மண் கொண்டு நிரப்பினீர்கள், என்ன செய்வீர்கள், நிலமெல்லாம் பரவியிருக்கும் என் உடல் விதையை அப்படி எழுதுறாரு. இந்த கவிதையை மீண்டும் ஒரு வாசிக்கிறேன். தலைப்பு உடல் விதை. என் பூக்களை பறித்தீர்கள், கிளைகளை முறித்தீர்கள், பருத்த தண்டினை அறம் கொண்டு அழித்தீர்கள், வேரை வேரோடு தோண்டி எடுத்து அடையாளம் அழித்தீர்கள், என் இடத்தை மண் கொண்டு நிரப்பினீர்கள், என்ன செய்வீர்கள், நிலமெல்லாம் பரவி இருக்கும் என் உடல் விதையை அப்படின்னு அவர் எழுதுறாரு. இது வந்து பல கோணங்களை நம்மளை கவனத்தை கொண்டு போகுது. ஒரு நிமிஷம் அமைதியாயிட்டேன். ஒவ்வொரு கவிதையை படிச்சுட்டதும் அந்த கவிதையை சார்ந்து ஏதாவது ஒரு மொழி நம்ம பேசணும். இந்த கவிதை பேச வருதுன்றதை நம்ம பேசணும். இந்த கவிதை சமூகத்தை பேசுது, இயற்கையை பேசுது, ஒடுக்குமுறையை பேசுது, அதிகார வர்க்கத்தை பேசுது. அந்த எல்லா அதிகாரமும் எந்த வித எதிர்வினை ஆற்றினாலும் கண்டிப்பாக என்னுடைய எழுத்துக்களையோ பேச்சுக்களையோ ஒரு விதை என்றுமே அடக்குமுறைக்கு எதிராகவும் ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் இந்த மண்ணில் விதைத்து கொண்டே இருக்கின்ற கவிதையை எவ்வளோ தொலைநோக்கோடு அவங்க எழுதிக்கிறாங்கிறத நான் அந்த கவிதையை நான் குறிப்பிட்ட சொல்கிறேன். அடுத்து ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் இருந்து இப்போ தற்போது திருப்பத்தூர் மாவட்டமாக பிரிஞ்சிருக்கிறதுல யாழ்நாதி கவிஞர் யாழ்நாதி எல்லாரும் தெரியும். அவரும் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் தான் இருக்கார். அரசு பள்ளி ஆசிரியரில் இருக்கிறதுல அவர் வந்து கவிஞர் அப்படின்னா காத்திரமான கவிஞர். இலக்கிய மேடையில் அவர் சொற்பொழிவு ஆற்றினார்னா கேட்டுகிட்டே இருக்கலாம். அவருடைய எழுத்து நூல் விமர்சனம்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் வழியெல்லாம் இருக்கும். மிக சிறந்த ஒரு சொற்பொழிவாளர். ஒரு கவிதையை அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த கவிதைக்கு அவர் அழகு சேர்க்கிற விதமே அருமையாக இருக்கும். அவருடைய படைப்பில் ஒரு கவிதை மட்டும் நேர்மையை கவிதையை பேசுகிறேன். நாற்புறம் சூழ்ந்த மல்லிகை தோட்டத்தில் பூவெடுத்து காய்ந்து கருவாடாய் போயிருக்கிறார்கள் தாய்மார்கள். அவர்களின் உதிரம் பாய்ந்த மண்ணெங்கும் முளைத்திருக்கின்றன கட்டிடங்கள்.
அப்படின்னு எழுதியிருக்காரு. இது நான் வந்து படிச்சுட்டு பெண்வெளி எழுதுறாரு, ஒரு வாழ்வியல் எழுதுறாருன்னு பார்த்தேன். இவர் வந்து நவீன கவிதையை இப்போ ரொம்ப சிலாகித்து எழுதக்கூடியவர், மிக சிறப்பான ஒரு அந்த இடத்தை நிரப்புறவர். அவர் சொல்கிறாரு, நான் அழகிய பெரியவர் ஒரு பெண் சுமையை பற்றி பேசுகிறாரு. அதை நான் கவிதையை சொன்னேன். அவங்க எல்லாத்தையும் பேசியிருந்தாலையும் சுமித்ரியான அக்கா வந்து கவிதைகள் பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை அனைத்து விதமான ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு பேசியிருக்கிறாங்க அந்த கவிதை. இவர் வந்து அந்த பெண்கள் ஒரு வரி மட்டும் பேசலை, அந்த கவிதையினுடைய வடிவத்துக்கு ஒரு உயிர் தராரு. இந்த கவிதையை எடுத்து இதை படிச்சுட்டு ஒரு 3 கவிதை நம்ம எழுதலாம். அந்த அளவுக்கான சொற்களை அது நவீனத்தின் முடியல எளிமையாக எழுதியிருக்காரு. நான் பாருங்க, நாற்புறம் சூழ்ந்த மல்லிகை தோட்டத்தில் பூ எடுத்து காய்ந்து கருவாட போயிருக்கிறார்கள் தாய்மார்கள், அவர்களின் உதிரம் புதைந்த மண்ணெங்கும் முளைத்திருக்கிற கட்டிடங்கள். ஒரு நிமிஷம் நான் அமைதியாயிட்டேன். என்னடா இது படைப்பு அண்ணன் இப்படி எழுதியிருக்காரு. அப்போ இவருடைய படைப்புகள் வந்து படைப்புகள் பேசப்படுறதும் தாண்டி படைப்பாளர்கள் பேசப்படணும். இந்த வேலூர் மண்ணில் இவங்களை போல இப்போ நான் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் இப்போ கோடிட்டு காமிச்சேன். இது மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் எழுதிட்டே இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தமிழ் பணியாற்ற சான்றோர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக இப்போ 90 வயது கடந்தார் குடியாத்தம் போல ஒரு பதுமாரையா. அவர் வந்து பார்த்தா ஒரு அரை நூற்றாண்டு காலத்துக்கு மேலே குடியாத்த முத்தமிசுவை சுற்றுன்னு ஆரம்பித்து இந்த தமிழ் பணியை சீரிய முறையில் அறமான முறையில் அறம் சார்ந்த நிகழ்வுகளை நடத்தி இந்த தமிழ் மண்ணில் இந்த தமிழ் அறிஞர்கள் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஆளுமைகள் கருத்தால் எல்லாம் இந்த வேலூர் மண்ணுக்கு இந்த குடியாத்த மண்ணுக்கு கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்திருக்காரு. எத்தனையோ இலக்கிய கூட்டங்கள் நடத்திருக்காரு. அப்போ இவங்கெல்லாம் அந்த தமிழ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜிவி சார் சொன்ன மாதிரி தொண்டை மண்டலத்துக்கு அறமா தொண்டை மண்டலத்துக்கு சீற்றமா எத்தனை பெரியவர் அவர்களுக்கான ஒரு கோட்பாடை வகுத்துக்கிட்டு அவர்களுக்கான ஒரு இலக்கணத்தை வகுத்துக்கிட்டு அவர்களுக்கான தமிழ் பணி, சமூக பணி, இலக்கிய பணி, அறப்பணி, சமூக போராட்டம், அறிவியல் பணி. அப்போ இந்த மண் வந்து வேலூர் கோட்டையை நம்ம வாசிக்கிறோம், வேலூர் சிஎம்சி வாசிக்கிறோம், விஐடி பெருமையாக இருக்குது, தங்கக்கோயில் பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி பெருமைகளை தமிழ் சான்றோர்கள் இங்கே இவ்வளோ பேர் இருந்துக்கிறாங்க. அண்ணல் தம்போ இந்த மண்ணில் வாழ்ந்திருக்காரு, புலவர் பதுமனார் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு, ஜிவி ஐயா இங்கே வாழ்ந்துட்டு இருக்காரு, அழகிய பேவன் இருக்காரு. இப்போ எழுத வந்த 2 நாளுக்கு முன்னாடி ஒரு கவிஞர் 2வது தொகுப்பு இங்கே வெளியிடுறாரு. கவிஞர் ஜே பார்வதியின் கீழ்முட்டூர் அரசு பள்ளியில் ஆசிரியராக இருக்காங்க. யுகபாரதி ஐயா வந்தார், அன்னைக்கு அவர் மூலியமாக அவர் வெளியிடுறாங்க. இப்போதான் ஒரு 3ஆம் மாதத்தில் இதே அரங்கத்தில் அவருடைய முதல் தொகுப்பு வெளியிட்டாங்க. அதுக்கடுத்து புத்தகத்தில் உற்சாகத்தில் 2வது தொகுப்பு வெளியிட்டிருக்காங்க. அப்போது இந்த மாவட்டத்தில் எழுத்தாளர் பட்டியல் நீண்டுக்கிட்டே இருக்கு. இப்போ நான் அவருடைய கவிதைகளை மட்டும் படிக்காமல் அவருடைய எழுத்தாளர்கள் பட்டியல் மட்டும் வாசித்தா அது ஒரு சில கவிதையை வாசிக்கின்றதுனால எண்ணற்ற கவிதைகள் எழுதியிருக்காங்க. இப்போ உதாரணமாக இங்கே மேடையில் இருக்கிற எழுத்தாளர் அக்கா கூட தவிப்பும் வலின்னு ஒன்று எழுதியிருக்காங்க. தவிப்புன்ற கவிதை தொகுப்பு எழுதியிருக்காங்க. அந்த நிகழ்வுக்கு நானும் போயிருந்தேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா நூலை வாசிக்கணுமோ நேசிக்கணும் மட்டும் இல்லை, இந்த இலக்கியத்தில் இந்த மண்ணுக்கு ஏதாவது நம்ம செய்துவிட்டு போனோம் அப்படின்றத ஒரு குறிக்கோளாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் தான் இந்த தொண்டை மண்டலத்தில் எண்ணற்ற எழுத்தாளர்களுடைய பணி வந்து இங்கே நிறைய இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, இந்த புத்தக கண்காட்சியில் அரங்கத்தில் எப்படி வைக்கப்பட்டிருக்குதோ அந்த மாதிரி புத்தக கண்காட்சியில் தான் இருக்குது. அதை யார் தேடி போய் வாசிக்கணுமோ அவங்களுக்கு தான் அது அருமை தெரியும். இந்த நூல் கூட பார்த்தீங்கன்னா இந்த இப்போ மேடையில் நான் நூல் குறித்து பேசுகிறனோ துண்டல் குறித்து பேசுகிறனோ, நான் ஒரு இலக்கிய கூட்டத்தில் போய் பார்வையாளராக போகிறேன். அப்புறமா முல்லைவாசன் அறிமுகமாகிறாரு. அவர் முல்லைவாசன் தான் வேலூர் மாவட்டத்தில் இலக்கிய பணி மாதிரி வாசகர் பணி இருக்குன்னு சொல்கிறாரு. அங்கே போய் வாசிக்கிறேன், முற்போக்கு இயக்கத்தில் கலந்துக்கிறோம், இலக்கிய கூட்டம் நடத்துகிறோம். பழனிசார் இருக்காரு, இங்கே வேலூரில் மாதம் இங்கே இலக்கிய கூட்டம் நடத்துவாங்க, லக்ஷ்மிபதி ஐயா வச்சு இங்கே நடத்துறாரு, அந்த கூட்டத்தில் பங்கேற்கிறோம். அப்போ பார்த்தா தான் எண்ணற்ற எழுத்தாளர்கள் இந்த மண்ணில் தமிழ் சார்ந்த அறம் சார்ந்து இயங்கினே தான் இருக்கிறாங்க. நம்ம தான் வாசிக்கிறதுலேயே மறந்துடுறோம், அவங்களுடைய படைப்புகளையும் மறந்துடுறோம். அப்போ அந்த படைப்புகளை நம்ம மறக்காமல் இருக்கணும்னா நூலை நம்ம நேசிக்கணும். அந்த நூலை வந்து இந்த மண்ணுக்கான எழுத்தாளர் யாரும் பட்டியலையாவது நம்ம வாசிக்கணும். இப்போ நான் அண்ணல் தங்கோட சொன்னேன், அந்த அண்ணல் தங்கோக்கு மணிமண்டபம் தமிழ்நாடு அரசு குடியாத்தில் கட்டியிருக்கு. இந்த மாதிரி தமிழர்கள் நீங்கள் பட்டியல் எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய பணியாக போகுது. அப்போ இந்த நூலகத்துறையும் இல்லை இந்த பள்ளி கல்வித்துறையோ மாவட்ட நிர்வாகமோ இந்த இடத்துல இந்த 10 நாட்கள் நடத்துதுன்னா இங்கே இருக்கிற வளமான இளைஞர்கள்
இந்த தமிழக அளவில் எழுத்தாளரை கூப்பிட்டு வராங்க. இந்த எழுத்தாளருடைய பேச்சையும் அவனுடைய ஆளுமையை பற்றியும் அவனுடைய சிந்தனையை புரிஞ்சிக்கணுன்ட்டு தான். அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் பங்கேற்று அடுத்தடுத்த படைப்புகளை வளர்க்கணுன்னு தான். இந்த முதல் புத்தக கண்காட்சியை பார்த்தோன்னா அவ்வளோ அறிஞர்கள் வராங்க. நிறைய பேர் நண்பர்கள் பார்த்தோன்னா கல்லூரி மாணவர்கள் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா வேறொரு புத்தக கண்காட்சி நடக்குதுன்றதை ஸ்டேட்டஸாக வைக்கிறாங்க. நடக்குது, நாள் தள்ளி போயிடுச்சு, ஒரு 5 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க, அந்த ஸ்டேட்டஸாக வைக்கிறாங்க. அப்போது எல்லாருமே அந்த புத்தகத்தின் மீது ஆர்வம் இருக்கிறாங்க. அந்த ஆர்வம் கொண்டு தான் ஒரு சிலர் வரவங்க புத்தக கண்காட்சி பார்க்குறாங்க, சிந்தனை உலகில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க வருடம் வர என்ன ஆகுதுன்னா அவங்களோட சிந்தனை வளர்ச்சி வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துனே போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களே படைப்பாளியாக மாறிடுறாங்க. இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த நூலகத்துறையில் வாசகர் வட்டத்தில் கூட்டம் நடத்தி பல்வேறு கவிஞர்கள் உருவாக்கிறாங்க. முல்லைவாசன் தொடர்ச்சியாக குடியாத்தல் நடத்துவார். அதனுடைய வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா வீழ்ச்சினே சொல்ல முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அறம் சார்ந்த வெற்றி தோல்வி நிர்ணயிக்கலாம். எழுத்துக்கு தோல்வியே கிடையாது. வருவார் 10 பேர் ஏற்றி கூட்டமா 10 பேர் ரவுண்டாக போட்டு நடத்திட்டு போயிட்டே இருந்துருவார். வாசகர் மட்டும் நடக்கணும், கூட்டம் வரல நடக்காமலாம் இருக்கக்கூடாது, ஏங்கணும், நூலகம் இயங்கணும், நூலகருக்கு வாசகர் வரணுன்றத மிக சீரிய கண்ணோட்டத்தில் இயங்குறாங்க. எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாமல் யோசிச்சு பாருங்க. இதாவது அரசு நிகழ்ச்சி, அரசு அதிகாரிகள் பங்கு கொண்டு செய்துட்டு போயினே இருந்தலாம். அதன் சார்ந்து ஒரு அறமா யாரோ எழுதுறாங்க, யாரோ ஒரு படைப்புகள் பேசப்படுறது யோசிக்கிறாங்க இல்லையா? இந்த யோசனை தான் இந்த படைப்பாளர்களுக்கு வரவங்க நாளை சிந்தனை உடைக்கு வராங்க. அதுதானே படைப்பாளராங்க மாறுறாங்கன்றத சொல்லி நேரத்தின் அருமை கருதி நான் ஒரு சில கவிஞர்கள் மட்டும்தான் சொன்னேன். கவிஞர்கள் பட்டியல் நீடுதுன்னு சொல்லிட்டேன். அந்த கவிஞர்கள் பட்டியல் நீங்கள்லாம் வாசிக்கணும். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஒரு வாழ்வியலை சிந்திக்கணும். அதில் நான் எழுதிய ஒரே ஒரு கவிதை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கவிதை எழுதுறதுக்கு நான் இங்கே எழுத்தாளர் அண்ணன் நீதிமணி இருக்கார். அவர் வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் கனவு போன்ற அமைப்புகளில் இணைப்பு கொடுத்து படித்தா நடத்துகிறாங்க, சிந்தனை மன்றத்தை நடத்துகிறாங்க. அக்கா எழுத்தாளர் தேன்மொழி அக்கா வந்திருக்காங்க. பெரியார் அரங்கத்தில் குடியாத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இலக்கிய வட்டமோ நூல் வாசிப்போ இலவசமாகவே கொடுத்துருவாங்க. அந்த அரங்கத்தில் ஏகப்பட்ட படைப்புகள் பேசப்படும். இந்த மாதிரி கூட்டங்களில் அழகிய பிரிவு நடத்திய கூட்டங்கள் ஆகட்டும், அவர் அந்த தமிழ் கூடலில் முல்லைவாசன் அந்த முற்போக்கு கூட்டங்கள் ஆகட்டும், அறிவியல் இயக்க கூட்டங்களே ஆகட்டும், எனக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக கொடுத்தது. ஒரு அரை மணி நேரம் நிகழ்வில் பேசுறதுக்கு எவ்வளோ செய்தி நான் நீக்கிட்டு பேசலான்ற அளவுக்கான செய்திகள் வரதுக்கு காரணம் இலக்கிய கூட்டத்தில் நம்ம பங்கேற்கிறதுனால தான். அந்த பங்கேற்பு மூலியமாக தான் ஒரு வாழ்வியல் சிந்தனையாக ஒரு கவிதை எழுதினேன். காக்கை சிறுநிலையில் அந்த கவிதை வந்து வெளியே வந்தது. அந்த கவிதை மட்டும் ஒரு காட்சி, இன்னைக்கு அந்த காட்சி சமூகத்தில் இல்லை, ஆனால் அந்த காட்சியை நம்ம வடிவமைக்கணும், அந்த காட்சியை நம்ம ஆவணப்படுத்தணும். அந்த நிகழ்வு பற்றிய ஒரு கவிதையை நான் எழுதி அமைச்சது வந்ததை அதை சொல்கிறேன். அம்மா இறந்து கிடக்கிறார், தலைமாட்டின் இருபுறமும் மனைவியும் மகளும் அழுது கொண்டிருக்கிறார்கள். அம்மா இறந்து கிடக்கிறார், தலைமாட்டில் இருபுறமும் மனைவியும் மகளும் அழுது கொண்டிருக்கிறார்கள். அஞ்சலி செலுத்த வந்த உறவினர்களை அழைத்து செல்கிறேன். அஞ்சலி செலுத்த வந்த உறவினர்களை அழைத்து செல்கிறேன். உறவினர்கள் அஞ்சலி செலுத்திவிட்டு எனக்கு ஆறுதல் கூறி சென்று கொண்டிருக்கிறார்கள். அஞ்சலி செலுத்த வந்தவர்கள் எனக்கு ஆறுதல் கூறி சென்று கொண்டிருக்கிறார்கள். என் மகளோ பாட்டியினுடனான உறவின் நினைவுகளை பகிர்ந்தும் பகுத்தறிவையும் பக்குவத்தையும் ஊட்டி வளர்த்த பாட்டியின் இழப்பை தாங்காமலும் என் மகள் அழுது கொண்டிருக்கிறார். என் மகள் பாட்டியின் உடனான நினைவுகளை பகிர்ந்தும் பகுத்தறிவையும் பக்குவத்தையும் ஊட்டி வளர்த்த பாட்டியின் இழப்பை தாங்காமல் என் மகள் அழுது கொண்டிருக்கிறார். அம்மாவின் இழப்பை தாங்க முடியாத எனக்கு அம்மாவின் மறுவாய் மகளிடம் வாழ்ந்து கொண்டிருக்கும் அம்மாவின் நினைவுகள் என்னை ஆற்றுப்படுத்துகிறது. அம்மாவின் இழப்பை தாங்க முடியாத எனக்கு அம்மாவின் மறுவுருமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் மகள் வடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அம்மாவின் நினைவுகள் என்னை ஆற்றுப்படுத்துகிறது அப்படின்னு எழுதினேன். இது காக்கேசரி நிலையில் வந்தது. இந்த கவிதைக்கு எனக்கு மிகப்பெரிய விமர்சனங்கள்லாம் வந்தது. இது வந்து ஒரு வாழ்வியல் நடைமுறை. இப்போ இங்கெல்லாம் இறந்துட்டாங்கன்னா கட்டில் கட்டுவாங்க, வருவாங்க, பெண்கள் எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க, ஆண்கள் வருவாங்க, அஞ்சலி செலுத்திட்டு போயிடுவாங்க. இன்றைய காலம் அதுவும் மாறிடுச்சு. இறந்ததுமே அடுத்த அரை மணி நேரத்தில் கற்பூரம் கொளுத்திட்டு அவங்க மரசாயங்களை பண்ணிட்டு ஐஸ் பாக்ஸில் வச்சிடறாங்க. நேராக வருவாங்க, பெண்களுக்கும் சேர் போட்டுருவாங்க, பெண்கள் சேரை உட்காந்துட்டு இருப்பாங்க, ஆண்கள் வருவாங்க, துக்கம் விசாரிப்பாங்க, பெண்கள் பேசுவாங்க, போயிடுவாங்க.
இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வாழ்வியல் ஒன்று இருந்தது. அந்த ஒரு ஆண் அம்மாவை இறந்துட்டு இருக்காங்க. அந்த அம்மா இறப்புக்கு அவனுக்கு ஆற்றுதல் படுத்த 1000 துணைகள் வரலாம், 1000 உறவுகள் வரலாம். ஆனால் அம்மாவின் நினைவுகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்னு அவனுடைய எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணத்தை அவன் மகள் வடிவில் தான் பார்க்க முடியும். ஏன்னா மனைவி வந்து அவரை மனைவி ஆயிடுறாங்க, ஆனால் மகள் வந்து அவருடைய அம்மாவினுடைய மருமகமாக தான் பார்க்குறாங்க. எந்த ஒரு குழந்தையும் பாட்டியை தான் பெண்ணா பாட்டி, பையனா தாத்தாவின் நினைவாக பார்ப்பேன். என் அப்பாவே பிறந்திருக்காரு, என் அம்மாவே பிறந்திருக்காருன்னு பேசுவாங்க இல்லையா. அப்போது ஒரு மகள் ஒரு பாட்டியினுடைய உறவு, இன்னைக்கு அந்த உறவு மாறிடுச்சு. இன்னும் பாட்டியும் கூட பேசுறதில்லை, எதுவுமே பேசுறதில்லை இன்னைக்கு காலகட்டத்தில். அப்போ அந்த பாட்டிக்கு அந்த உறவை அவங்க அப்படி பேசுகிறாங்கன்றத அந்த வாழ்வியல் சிந்தனையை நான் பதிவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி முன்னோருடைய கவிதை இருந்ததுன்னு சொல்லிட்டு இறுதியாக சிறப்பாக செயல்படுத்த நூலகத்துறைக்கும் மாவட்ட நூலகத்துக்கு நன்றி சொல்லி, ஒரு எழுத்தாளனின் ரத்தமும் சதையும் தான், ஒரு எழுத்தாளர் ரத்தமும் சதையும் உறிஞ்சித்தான் ஒரு புத்தகம் உருவாகுது. ஒரு எழுத்தாளருடைய ரத்தமும் சதையும் உறிஞ்சித்தான் ஒரு புத்தகம் உருவாக்குறது. நண்பர்களே, புத்தகத்தை நேசிப்போம், புத்தகத்தை வாசிப்போம், புத்தகங்களோடு சுவாசிப்போம் என்று சொல்லி இந்த நல்வாய்ப்பு